திருக்குறள் கலைஞர் திரு ராஜா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். நமக்காக மிமிக்ரி செய்ய இருக்காங்க. அடுத்ததாக ஊட்டியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலக்குரல் மன்னன் அவங்களுக்கு வந்து பல்வேறு திறமைகளை தன்னுகத்தை கொண்டவர் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்மளுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏபிஜே விஐபி குளோபல் விருது அண்ட் கலாச்சார திருவிழா ஊட்டி மேடையில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட திறமையை அரங்கேற்றம் பண்ண வந்திருக்காங்க. உங்களுக்கு உங்கள் எல்லாத்தோட ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுத்தீங்கன்னா சார் இன்னும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவார் நம்புகிறோம். உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சார். வாழ்த்து. இங்கே அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மதிய வேளையில் நன்றியை தெரிவித்துக்கிறேன். உங்களுக்காக கிராமிய பாடல், அதாவது முதலாவது பார்த்திங்கன்னா இந்த ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் நிறுவனம் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த விழாவிற்கு என்னை அழைத்ததுக்கு திருவாளர் தமிழ் பண்டிட் நாகராஜ் அவர்கள் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. இது உங்களுக்காக இது ஒரு கிராமிய பாடல் உங்களை பாடுகிறதோ. அந்த உருண்ட மலை ஓரத்தில் உளுந்து காய போட்டிருந்தேன். உளுந்து காய அள்ளு முன்னே இந்த தண்டாளி சீமையில் இன்னைக்கு உரிமை சத்தந்தா, இந்த உரிமை சத்தந்தா கேட்கும் முன்னே காட்டி எங்கெங்கே முட்டையிட்ட நீ எங்கெங்கே முட்டையிட்ட. நான் இட்டது மூணு குஞ்சு நான் இட்டது மூணு குஞ்சு. நன்றிங்க. இது உங்களுக்கு வந்து உங்களுக்காக வாழ்த்தீரே வரும் பெண்களையே வாழ்த்தீரே. பொண்ணை பெத்த தாயாரே மனம் போராடமா சேர்ந்துருங்க. மாப்பிள்ளைய பெத்தவக மனம் மங்களமா போயிருங்கோ. சுண்ணாம்பு போல சுழிச்ச மோகத்துக்கு இந்த சந்திரனார்வ மோசமனம் எங்கெங்கோ வாச்சிச்சோ. வெத்தலை போல செவந்த மோகத்துக்கு இந்த சூரியனார்வ மோசமனம் எங்கெங்கோ வாச்சிச்சோ. நன்றிங்க. ஏன் தோணுது, நம்ம ஏபிஜே ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டேஷனுக்கு கவுண்டமணி சார் அவர்களும் செந்தில் அவர்களும் பேசியிருந்த எப்படி சீரிய பண்ணி இது உங்களுக்காக. அண்ணே டே கருவேட்டு கருவாயா எங்க வந்திருக்காங்க? அண்ணே ஊட்டி வந்துக்கிறேன். டே இன்னைக்கு நம்ம பிரீத்தி கிளாசிக் டவர்ல என்ன நடக்கு தெரியுமாக்கா? அண்ணே என்ன நடக்குது? டே உங்க அக்கமாக்கா. டே கருவேட்டு கருவாயா, இன்னைக்கு நம்ம ஏபிஜே ஃபவுண்டேஷன் இதன் மூலியமா மக்களுக்கு நம்ம மக்களுக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? அண்ணே என்னென்ன திட்டங்கள்? டே இங்க பாரு, இவ்வளவு போர்டு போட்டிருக்குது தெரியலையாக்கும். அங்க பாரு, நம்ம ஏபிஜே கம்பெனி சார்பா உங்கள் வாழ்க்கை தீர்வுகள், அப்புறம் பாத்தீங்கன்னா ஏபிஜே டைனமிக், அப்படி பாத்தீங்கன்னா வீண் உயர்த்தி தவிர்ப்போம். டேய் நம்ம மக்களுக்காக நம்ம வீட்டில் பானை இருக்குது, சட்டி இருக்குது, ஏன் குண்டா இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு வச்சிருப்போம்ல நமக்கு தேவைப்படாத பொருள், இந்த பொருளையெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சோம்னா நம்ம இடத்துலேருந்து இந்த நிறுவனத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இதை கொண்டு போயிட்டு எங்கே கொடுக்குறாங்க? டேய் இந்த பொருளையெல்லாம் கொண்டு போயிட்டு நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் நமக்கு வேஸ்ட் பண்ணுற பொருள் எல்லாம் கொண்டு கொடுக்கறதுக்காக தான் இது பண்ணுறாங்க. டேய் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கு கலாச்சாரம் என்ன தெரியுமா? அண்ணே அந்த காலத்துல எல்லாம் நம்ம வீட்டில் என்ன பண்ணாங்க தெரியுமா? டேய் நம்ம வீட்டில் அந்த காலத்தில் அம்மி எடுத்து அம்மியில் வந்து சட்னிலாம் அரைப்பாங்க. ஆமாங்கண்ணே. இப்போ அந்த வாஷிங் மிஷினுக்கு தெரியுமா? டேய் உங்க அக்கமாக்கா வாஷிங் மிஷினில் எடுத்து இப்படி பட்டனை தட்டினா கரன்னு சொத்துமாக்க, அதில் ஏங்க இந்தாங்க உங்களுக்கு. அண்ணே டேய் வீட்டுக்கு ஆமா இவ்வளவு சொல்லி போயிட்டு இருக்குமே, இன்னொரு நடிகர் கூப்பிட்டுருக்காங்க.
கூப்பிடலாமா? போயிட்டு வரணுங்க மக்களே, போயிட்டு வரணுங்க. நம்ம ஏபி சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. இப்போ நம்ம லூஸ் மோனு வந்து பேசி இந்த சிறிய கண்மை ஊட்டிக்குதோ. அவனுங்க அதேங்க அப்பா எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ நான் வந்து நம்ம ஏபிஜே சார்பாக வந்துருக்கேன், என்னை கூப்பிட்டுக்கோங்க. ஏம்மா முனியம்மா அதேங்க அப்பா என்ன அப்படி பார்க்குறீங்க? இது என்னத்துக்கு இந்த ஏபிஜே நம்ம தின்னு வந்துக்குங்கன்னா, நான் படிச்சுக்கின்னு இருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் சார்பாக எல்லாத்துக்கும் எல்லாமே வேணுங்கிறது தான் இது முதல் காரணமே. அது என்ன தான் இருந்தாலும் நான் என் சம்சாரத்தை வர சொல்லியிருந்தேன், அது இன்னைக்கு வர மாட்டேன்னு சொல்லிச்சு. இன்னும் நான் வந்துன்னு ஏபிஜே குரூப்பா கம்பெனிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது மூலியமா இன்னொன்று சொல்லிங்கன்னா டே அப்படிங்கப்பா அருமையாக இருக்குங்க. நான் ஒரு சொல்லுறேன். இந்த நான் ஒரு பாடல் பாடுறேன். பாடலுக்காக லூஸ் மோன் ஒரு பாடியிருந்தோ இதோ. சுத்துதே சுத்துதே பூமி, இது போகுது மாடா சாமி. இந்த பாட்டை வந்து லூஸ் மோன் பாடியிருந்தா எப்படி சுத்தோ? சுற்றுதே சுற்றுதே பூமி, எங்கே சுற்றுதே? நான் தான் சுற்றி நிற்கிறேன். சுற்றுதே சுற்றுதே பூமி. அது எங்கப்பா காலையிலேருந்து வீட்டில் நின்றுட்டு இருந்தேன், எனக்கு தலையெல்லாம் சுற்றுது. கொஞ்சம் நானும் ஓடிடுனாட்டுக்க. நன்றி வணக்கங்க. போயிட்டு வரேன். நன்றிங்க. இந்த பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் வந்து ஒரு சில வாசியை பேசியிருந்தால் எப்படி சிறிய கற்பனை இது உங்களுக்காக. இதோ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்களே, இங்கு அமர்ந்திருக்கும் அன்பு பெரியோர்களே, என் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேளையில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னதான் மக்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றும் கூடியிருக்கும் எம்.ஆர். ராதா அனைவருக்கும் நன்றி. ஒன்று சொல்கிறேன், அருமையான திட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன், அருமையான இந்த ஃபவுண்டேஷனில் நமது மக்களுக்காக அற்புதமான திட்டங்களை எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சார் சொன்னார், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மரங்களை வளர்த்து நமது மக்களுக்காகவும் பசுமைக்காகவும் பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டு ஏழை எளிய மக்கள் மற்றும் திறமை படைத்த, எல்லா இடத்திலும் திறமை இருக்குது, ஆனால் இந்த மாதிரி இடம் எங்கேயுமே யாருக்கும் கிடைக்கல. எனக்கும் கூட தான். நீலகிரி மாவட்டத்தில் 9வது மேடையாக இந்த மேடையில் என்னை நிறுத்தியிருக்கார்கள் என்றால் அது நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் திறமைகள் எல்லா இடமும் இருக்கின்றது, ஆனால் கிடைப்பது இல்லை. இது நமது நிறுவனம் மூலம் எனக்கும் கிடைத்திருக்கின்றால் என்னை போன்ற இதற்கு முன்பு நடனமாடிய எனது அன்பு நண்பர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். எல்லாத்துக்கும் இந்த ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் மூலம் அனைவரும் வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றிங்க. இது மூலிமா நமது மக்கள் தினம் எம்ஜிஆர் அவர்கள் பேசியது அப்படின்னு சொல்ல உங்களுக்கா அன்பு பெற்றோர்களே, அருமை உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல என்னை கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதன் மூலியமாகவும் நம்ம ஏபிஜே ஃபவுண்டேஷன் மூலியமாகவும் பல்வேறு திட்டங்களையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய ஏழ்மை மக்களுக்காகவும் என்னால் முடிஞ்ச திட்டங்களையும் பல்வேறு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. நான் போயிடுறேன். இது வந்து இது நமது புரட்சித் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் பேசியிருந்தார். சீரியகற்பனை உங்களுக்காக தான். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறது நம்ம ஏபிஜே ஃபவுண்டேஷன் மூலியமாக இந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க.
அதுக்காக உங்கள் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பல்வேறு திட்டங்களை நம்ம மக்களுக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுலேயும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, போயிட்டு வரேன். நன்றி. நன்றிங்க. இப்போது இந்த இடத்துல நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒருத்தர் பேசியிருந்தா இது உங்களுக்கு கண்ணனுக்கா கண்ணன் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நேரத்தில் கரெக்டாக வருவேன். ஆனால் ஒன்றும் சொன்னாங்க, நம்ம பிராத்திக் பிளாஸ் டவுனில் நம்ம ஏபிஜே ட்ரஸ்ட் மூலிமா இப்படி நடத்துகிற அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குது. மார்னிங் பாச்சா கண்ணா, நம்ம வீட்டில் பிராத்திக் பிளாஸ் டவுனில் இப்படி ஏபிஜே மூலிமா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா நம்ம மக்களுக்காகவும் நம்ம மக்கள் சார்ந்த எல்லாத்துக்கும் நடக்குது. எல்லாம் பயன்படுத்தி நல்ல ஒரு இதை பார்த்துக்கிறேன். நன்றி வணக்கா. நன்றிங்க. இதை வந்து உங்களுக்காக இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் சார் வர்றாரு. ஜனகராஜ் சார் வந்து இன்னொருத்தர் வர்றாரு. ஜனகராஜ் சார் வந்து ஒருத்தர் அழுந்துட்டு இருப்பாருங்க. அழுந்துட்டு இருக்கும்போது ஏன்டா அழுகிறேன்னு கேட்பாரு. அப்போ வந்து ஒரு சின்ன கருப்பை இது உங்களுக்கு நைனா நைனா என்ன சொல்கிறா? என்ன நான் அழுந்துட்டே இருக்கிற? ஒன்றும் இல்லை கண், ஒன்றும் இல்லை. என்னத்தான் சொல்கிற? ஒன்றும் இல்லை கண்ணா, இங்கே தான் கூப்பிட்டுக்குன்னு இருந்தாங்க நம்ம ஏபிஜே ஃபவுண்ட் மூலிமா. என்ன நம்ம ஏபிஜே ஃபவுண்டேஷன் மூலிமா கூப்பிட்றாங்க பிளாஸ்டிக் டவருக்கு. என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை கண்ணா, நான் கலந்துக்குன்னா இருந்தேன். ஏன் நான் அழுந்தேன்னு ஒருத்தனை கேட்டேன். என் கண்ணா, நான் ஒருத்தன் காலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா அழுந்துக்குன்னா இருந்தான். ஏன்டா அழுகுறேன்னு கேட்டேன். அதுக்கு சொல்லிட்டான். என்ன சொன்னா? நான் ஒரு பூசாரி ஆண்டா போனேன். பூசாரி சொல்லிட்டான், முதல்ல உன்னை யார் அப்பான்னு கூப்பிடுவாங்கன்னா போட்டுக்குன்னு போயிடறாங்கன்னு சொல்லிட்டான். அப்படியே என்ன ஆச்சு? அம்மான்னு கூப்பிட்டுச்சு. என் பாட்டி போட்டுங்கன்னு போயிட்டா. அப்புறம் நீனா? தாத்தான்னு கூப்பிட்டுச்சு. என் அப்பனும் போட்டுங்கன்னு போயிட்டான். ஐயோ நீனா? அப்புறம் என்னாச்சு? அம்மான்னு கூப்பிட்டுச்சு. என் பொண்டாட்டியும் போட்டுங்கன்னு போயிட்டா. என்ன அப்படியே சொல்லிட்டு எல்லாம் போட்டுங்க. பக்கத்து வீட்டான்னு போயிட்டேன். அப்பான்னு கூப்பிட்டுச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் போட்டுக்கன்னு போயிட்டான். ஐயோ என்ன சொல்கிற? நன்றிங்க. இது வந்து உங்களுக்காக இங்கே ஒரு பாட்டு காம்படிஷன் நடத்துகிறாங்க. அந்த பாட்டு காம்படிஷனில் சில பேர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு எப்படின்னு உங்களுக்காக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் டிவியின் பாட்டுக்கு பாட்டு. சார் வாங்க சார். சார் நான் நல்லா பாடுவேன் சார். சார் தம்பி நல்லா பாடுவீங்களா? நான் நல்லா பாடுவேங்க சார். நல்லா பாடு, ஒரு பாடு. சுத்துதே சுத்துதே பூமி. வாடா, நல்ல நில்லு. ஏய், பாட்டில் நல்லா ஆடிஷன் இருக்கும்போது நல்லா பாட்டாக பாடணும். இப்படிலாம் பாடின அப்படியே. சரிங்க சார், இன்னொரு சான்ஸ் கொடுங்க. ஏய், உனக்காக இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். நல்லா பாடு சார். சாமி பாட்டு பாடுங்களா சார்? கல்யாணம் தான் கட்டிக்கின்னு ஓடி போடலாமா, இல்லை தாலியை தான் கட்டிக்கின்னு ஓடி? அது சாமி படத்தில் வர பாட்டா? சார் சார் சாரி சார், நான் நல்ல பாட்டு பாடு சார். இன்னொரு சான்ஸ் கொடு சார். டேய் தம்பி, நல்ல பாட்டு இன்னொரு பாட்டு பாடு சரியா? சார் இன்னொரு சான்ஸ் கொடுங்க. சரி, உனக்காக இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். நல்ல பாட்டு பண்ணு சரியா?